இப்போது ஒரு ஒரு பையன் ஒரு பையன் ஒரு பையன் ஒரு சின்ன பையன் அந்த சின்ன பையன் வளரும்போதே தெரிஞ்சுக்கலாங்க அவனுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்ட்டு. அவன் ஃபேமிலி வந்த வழி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. எப்படின்னா, அவன் ஒரு அன்டீசெண்டாக பிஹேவிங் பண்ணுறான், வெல்கர் வேர்டு பேசுகிறான் குழந்தையிலேயே. அப்படிங்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் பாவத்தின் சம்பளத்தில் இவனை ஜெனிச்சு கீழே விட்டுருக்காங்க. அவங்க செஞ்ச பாவத்தில் இவன் ஜெனிச்சு கீழே வந்திருக்கிறான். அந்த பாவத்தை செமத்துட்டே வந்திருக்கிறான் போது அவன் சிக்ஸ்த்து படிக்கும்போது ஸ்கூலுக்கு போக மாட்டானுங்க. வெல்கரபேடு பாடுவான், பசங்களை அடிப்பான், இந்த பையன் அடிப்பான், அந்த பையன் அடிப்பான், சண்டை பண்ணுவான், ரகலை பண்ணுவான், ஸ்கூலுக்கு போகாமல் சுற்றிட்டு தெரியுவான், 10 நாளைக்கு ஒருக்கா ஸ்கூலுக்கு போவான். இப்படி வளருவானுங்க. வளர்ந்த ஆளாகும்போது உருப்படியெல்லாம் போயிடுவானுங்க. அவனும் சின்னதுலேருந்தே பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவானுங்க. ஃப்ராடு பண்ணுறது, பிடிக்கிறது, செய்கிறது, திருடுறது, ஓடுறது, ஒடியாறது, சினிமாவுக்கு போகிறது, ட்ராமாவுக்கு போகிறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது சின்னதுலேருந்தே. என்னங்க, நீங்கள் அதை பார்க்குறீங்க. நீங்கள் பேரண்ட்ஸ் 2 பேருமே அம்மா அப்பா 2 பேருமே அதை பார்க்குறீங்க. பார்த்துட்டு வேதனைப்படுறீங்க. எதுனாலையும் அவசரம் பண்ண மாட்டீங்க. நீங்கள் செஞ்ச பாவம் உங்கள் குழந்தைய அந்த மாதிரி படுத்துது, உங்கள் பையனை அந்த மாதிரி படுத்துது. பெண் குழந்தை இருந்தால் நல்ல வாழ்க்கை அமையாதுங்க, நல்ல வாழ்க்கை அமையாது. நீங்கள் எவ்வளவு தான் பாட்டுங்க, நல்ல வாழ்க்கை அமையாது, நல்லா இருக்க முடியாதுங்க. இத்தனையும் என்ன காரணம்னா, நீங்கள் செஞ்ச பாவங்கள். ஒருத்தர் ஏமாத்துறது, பிடிக்கிறது, பண்ணுறது, மாற்றான் மனைவி தொடர்றது, இதெல்லாம் தான் பாவம். அளவுக்கு மீறின ஒருத்தனை எழுச்சவையை ஏமாந்தவங்க கிடைச்சான அவனை ஏமாத்துறது, ஒரு வேலைக்கு 100% லாபம் வச்சு வைக்கிறது, இதெல்லாம் தான் பாவம். இதெல்லாம் தாங்க பாவம். பாவம் செய்கிறது சத்திய நேர்மை தரும் பிரகாரம் நடக்கணுங்க. அப்போ தான் நம்ம குழந்தை கூட நல்லபடியாக இருக்குன்னு சொல்ல வரேன். நம்ம குழந்தைங்க சரியில்லை, நம்ம புள்ள கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா புருஷன் சேர்த்து போயிடுறான், முண்டை செய்யிடுறான், விடவாயிடுறான் இல்லைங்களா? எதனால? ஏன் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஆகுது? அதனாலும் பரவாயில்லைங்க, அதனாலும் பரவாயில்ல. நீங்கள் வளர்த்தி ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன, அவளுடைய புருஷன் 6% ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, வீட்டில் 6% ஆகிட்டா அதை விட கொடுமை என்ன பண்ணுறது? அதனால டக்குன்னு செத்து போகிறான், விட ஆகிடுறது, அதுலேருந்து ரிலீஃப் ஆகி விட ஆகிடுது. கல்யாணம் பண்ணி கொடுத்து 6% ஆகிடுறான் வீட்டுக்குள்ளே, இளமை காலத்திலேயே இல்லைங்களா? இளமை காலத்திலேயே 6% ஆகும்போது எப்படி இருக்கும் வாழ்க்கை? என்ன பண்ண முடியும்? பாவத்தின் சம்பளம். உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளை ரிட்டையர்டாக வரையிலும் மெடிக்கல் செலவு பண்ணிட்டு ரிட்டையர்டாக வரையிலும் அவனை குளியாட்டிட்டு பார்த்துட்டு இளமை போயிடுச்சு, எல்லாம் போச்சு, இளமை போச்சு, எல்லாம் போச்சு, சந்தோஷம் போச்சு, இத்தனையும் போயிட்டு உயர சமந்துட்டு ஆஃபீஸ் போகும்போது அந்த பிள்ளை எப்படி இருக்கணும்? அந்த பிள்ளை ஆஃபீஸ் போய் கர்மவனம் தான் பண்ணுது. ஒருத்தர் ஏமாத்துறது, ஒருத்தர் திட்டுறது, ஒருத்தர் பழி வாங்கிறது, இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறது. அவங்களுக்கு ஊதியம் நீ அங்கே போகும்போது அவங்களுக்கு நல்ல ஊதியம் கிடச்சிட்டு இருந்தது. நீ போன உடனே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுற. இவ்வளோதான் காசு கொடுக்க முடியும், அவ்வளோதான் காசு கொடுக்க முடியும், அவ்வளோதான் இருக்குது அப்படின்னு இருந்தாலும் அவ்வளோ இப்போ ஏழைகள்லவா இந்த சம்பளத்தை வாங்கித்தான் சாப்பிடணும், பிடிக்கணும், செய்யணுன்ட்டு இருக்கும் அல்லவா? நீ அதில் பாதி கட் பண்ணினா அவங்க எப்படி பிழைப்பாங்க? என்னம்மா இவ்வளோ பாவம் செஞ்சு இவ்வளோ கஷ்டம் வீட்டில் இருக்குது, கொஞ்சம் கூட யோசனை பண்ணாமல் நீயும் பண்ணுறிய பாவம். அப்போ உனக்கு ஒரு பையனோ பிள்ளையோ இருக்காங்கன்னு வச்சுக்க, அவங்க வெறுத்திக்கு வருவாங்களா? அவங்களுக்கு நல்லபடியாக அமையுமா? இன்னொரு பையனுக்கு ஒரு வாழ்க்கையே இருக்குது, மன வாழ்க்கை ஒன்று இருக்குது. படிச்சிடலாம், எல்லாம் பண்ணிடலாம், பிடிச்சிடலாம். மன வாழ்க்கை ஒன்று இருக்குது, அது நல்லா அமையணும். உன் பேர குழந்தைகளில் நல்லபடியாக வெளியே வரணும், நல்லா இருக்கணும். அப்படின்னால் நீ கரெக்டாக இருக்கணும். செஞ்ச பாவத்துக்கு ஏதாவது பரிகாரம் முயற்சி பண்ணு. அதை விட்டு போட்டு பாவத்தின் சம்பளத்தை கால் எடுத்து வச்சு ஸ்டெப்பாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன் பையனோட வாழ்க்கை வீணாக போயிடும்னு சொல்ல வர்றேன். வீணாக போயிடும், நீ கண்கொள்ளார் பார்க்கவே முடியாது. உண்மை இது.
நான் முருகனை கும்பிட்ற ஆள், முருகனை வழிபடுற ஆள், கடவுளை கும்பிட்ற ஆள். நான் சொல்கிறேன் என்ற வார்த்தைக்கு சத்தியம் இருக்குதுன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டா பாய்.